கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே சத்தியம் மற்றும் உபதேசம் என்றால் என்ன என்பதை குறித்து தியானிக்க போகிறோம். சத்தியம் என்றால் என்ன, உபதேசம் என்றால் என்ன என்பதை குறித்து அறிந்து கொள்ளப் போகிறோம். சத்தியம் என்பது என்ன? சத்தியம் என்ற வார்த்தை எதிலிருந்து வந்ததென்றால் ஜெர்மானிய வார்த்தை. சத்தியம் என்பது ஜெர்மானிய வார்த்தையிலிருந்து வந்தது. ட்ரவுஜ் என்ற வார்த்தையிலிருந்து பழைய ஆங்கில வார்த்தையான டிரைவ்ட் என்ற வார்த்தை வந்தது. ஆங்கிலத்திலே டிரைவ்ட் என்ற வார்த்தை ட்ரூத் என மாறினது. ட்ரூத் என்பது சத்தியம், அதாவது உண்மை. ஜெர்மானிய வார்த்தை ஆங்கில வார்த்தையாய் மாறி அது தமிழிலே சத்தியம் அல்லது உண்மை என்ற அர்த்தம். சத்தியம் என்பது உண்மை என்று பொருள்படும். சத்தியம் என்பது ஆழமானதாகவும் அவசியமானதாகவும் இருக்கிறது. சத்தியம் என்பது மாறாதது. சத்தியம் என்பது என்றைக்கும் இருப்பது. சத்தியம் என்பது ஒரு அடிப்படையான ஒரு காரியம். உபதேசத்தை குறித்து அறிந்து கொள்வோம். உபதேசம் என்பது ஆங்கிலத்திலே டாக்ட்ரின் என்பது எதிலிருந்து வந்ததென்றால் லத்தீன் வார்த்தை டாக்ட்ரினோ என்ற வார்த்தையிலிருந்து வந்தது. அதாவது டாக்டர் என்ற வார்த்தையிலிருந்து டாக்ட்ரினோ வந்தது. டாக்ட்ரினோ என்ற வார்த்தை வரும்பொழுது முதலாவதாக டாக்டர் என்ற வார்த்தையிலிருந்து அது வந்தது. எப்படி என்றால் மருத்துவத்துறையிலே அந்த உபகரணங்களை எப்படி பயன்படுத்த வேண்டும், எதற்காய் பயன்படுத்த வேண்டும் என்று அதை அறிவுறுத்தி கற்பிக்கும் பொழுது வந்த வார்த்தை தான் டாக்ட்ரினோ. டாக்டர் என்ற இடத்திற்கு, டாக்டர் என்ற அந்த தொழிலிற்கு தேவையான காரியத்தை உபதேசிப்பதற்காக வந்த வார்த்தை டாக்ட்ரினோ. அது எல்லாவற்றிலும் இப்பொழுது பயன்பட ஆரம்பித்து விட்டது. பொலிட்டிக்கல் டாக்ட்ரின், லீகல் டாக்ட்ரின், மிலிட்டரி டாக்ட்ரின், ரிலிஜியஸ் டாக்ட்ரின் என்று வந்துவிட்டது. நாம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருப்பது என்ன? ரிலிஜியஸ் டாக்ட்ரின், அதாவது கிறிஸ்டியன் டாக்ட்ரின், கிறிஸ்தவ உபதேசத்தை பார்க்கிறோம். சத்தியம் என்பது மாறாதது, அது நிலையானது. உபதேசம் என்பது சத்தியத்தை கொண்டு செல்வதற்கு, ஒரு மனிதனிடத்தில் கொண்டு செல்வதற்கு பயன்படுகிற ஒரு மனித முயற்சியாகும். சத்தியம் என்பது ஒரு இறுதி கொள்கை. அதே சமயம் உபதேசம் என்பது அந்த சத்தியத்தை விளக்கி முறைப்படுத்துவதற்கான ஒரு மனித முயற்சி தான் உபதேசம். சத்தியத்தை ஒரு மனிதனுக்கு கொண்டு செல்வதற்கு எடுக்கிற முயற்சி தான் உபதேசம். அது நல்ல விதத்திலே இருக்க வேண்டுமே தவிர அது தவறான பாதையிலே கொண்டு சென்று விடக்கூடாது. உபதேசம் என்பது சத்தியத்தை விளக்கி கூறுவது. உபதேசம் என்பது சத்தியம் ஒரு மனிதனுக்கு போவதற்கு, உண்மையான ஒரு சத்தியம், அடிப்படை உண்மை, வேதாகமத்தின் உண்மைகள் ஒரு மனிதனுக்கு போவதற்காக சொல்லுவது தான் உபதேசம். சத்தியத்தை குறித்து நான் ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன், கவனியுங்கள். சங்கீதம் 119 160 வசனம். 119 சங்கீதம் 160 வசனம். உம்முடைய வசனம் சமூலமும் சத்தியம், உம்முடைய நீதி நியாயமெல்லாம் நித்தியம். உம்முடைய வசனம் சமூலமும் சத்தியம். சமூலம் என்றால் முழுவதும். தி என்டையரிட்டி ஆஃப் யுவர் வேர்ட் இஸ் ட்ரூத். உம்முடைய வசனம் சமூலமும் சத்தியம். சமூலம் என்றால் முழுவதும் என்று அர்த்தம். உம்முடைய வசனம் முழுவதும் சத்தியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் 14 அதிகாரம் 6 வசனத்தில் இயேசு சொல்லும் பொழுது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்லுகிறார். யோவான் 8:32 வாசிக்கும் பொழுது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று எழுதப்பட்டுள்ளது. யோவான் 17:17 உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். யோவான் 1:17 கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சத்தியத்தை நான் சுருக்கமாய் ஒரு சில காரியங்களை சொல்லுகிறேன். தேவனுடைய படைப்புகள், அது சத்தியம், அது மாறாதது. இயேசு கிறிஸ்து பூமியிலே அவதாரம் எடுத்து பிறந்தார். இயேசு கிறிஸ்துவின் போதனைகள், இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணம், இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல், இயேசுவின் 2ஆம் வருகை, நித்திய பரலோகம், கடவுள் ஒருவரே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்னும் நாமம், மூவராய் செயல்படுகிறார், ஆனால் அவர் ஒருவரே. இது சத்தியம், இது மாறாதது. இந்த காரியத்திலே யாராவது மாறுதல் சொன்னால் அவர்கள் உபதேச கோளாறு உள்ளவர்கள் அல்ல, அது சத்தியத்திலே கோளாறு உள்ளவர்கள். உபதேசத்தை அறிந்து கொள்வோம். உபதேசம் என்பது 2 யோவான் 1 அதிகாரம் 9 வசனம். 2 யோவான் 9 வசனம். கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். கிறிஸ்துவின் உபதேசத்தில் யார் நிலைத்திருக்கிறார்களோ ஆண்டவராகிய தேவனை உடையவன் அவன்தான்.
கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. அப்போ கிறிஸ்துவின் உபதேசம் நமக்கு வேண்டும். கிறிஸ்துவின் உபதேசம் என்ன? ஒரு சில வசனங்களை மாத்திரம் வாசிக்கிறேன். கிறிஸ்துவின் உபதேசம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாவது உபதேசத்தை சொல்லும் பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் அதை சொல்ல ஆரம்பிக்கிறார். 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். மத்தேயு 5:3, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆவியில் எளிமையாக இருக்க வேண்டும். நான் மட்டும்தான், நான் தான் பெரிய ஆளு, நான் தான் அப்படிங்கிற ஒரு பெருமை இருந்தால் அது ஆவியில் எளிமை அல்ல, பெருமை. ஆவியில் எளிமையாக இருக்க வேண்டும். பரலோக ராஜ்யத்திற்கு செல்லுகிற உபதேசம் அதுதான். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். கோபம், எரிச்சல், அடிதடி, தூசண வார்த்தை, தவறான வார்த்தை இது அல்ல. அன்பான வார்த்தைகளை பேசும்படி தான் ஆண்டவர் விரும்புகிறார். சாந்த குணமாய் இருக்கும்படி விரும்புகிறார். சாந்த குணமாய் இருந்தால்தான் ஆண்டோடைய வார்த்தையின்படி நடக்க முடியும். ஆண்டவர் கொடுக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் தான் தேவனை தரிசிக்க முடியும். இன்றைக்கு அநேக போதனை வந்துவிட்டது. இயேசு எனக்காய் அடிக்கப்பட்டார், ரத்தம் சிந்தினார் என்று சொன்னால் போதும், நான் என்ன செய்தாலும் பரலோகம் போய்விடுவேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டால் போதும், நிச்சயமாய் பரலோகம் உண்டு என்று போதிக்கிறார்கள். அப்படி இல்லவே இல்லை. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும். இருதயத்தில் பரிசுத்தமாய் இருந்தால் மாத்திரம்தான் பரலோக ராஜ்யம் போக முடியும். இல்லையென்றால் ஜீவ புஸ்தகத்திலிருந்து பெயர் கிறுக்கி போடப்படும். வேதத்தில் எழுதப்பட்ட வார்த்தை தான் அது. மோசே சொல்லும்போது சொல்லுகிறார், ஆண்டவரே என்னுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடும் என்று சொன்னபோது ஆண்டவர் சொன்னார், இல்லை, உணர்வில்லாத முறுமுறுக்கிற ஜனங்களுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன், உன்னுடைய பெயரை கிறுக்கி போட மாட்டேன் என்று சொன்னார். ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படுவது நல்லது. அதே வேளையிலே நம்முடைய பெயர் கிறுக்கப்பட்டு போகாமல் இருக்க வேண்டும். இருதயத்தில் சுத்தமாக இருக்க வேண்டும். பரிசுத்தத்தை போதிக்க வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் இயேசு மாத்திரம் என் வாழ்க்கையில் வந்தால் போதும், அவர் எனக்கு நன்மை செஞ்சிருவாரு, நான் பாட்டு பாடினா போதும், ஆராதிச்சா போதும், பைபிள் படித்தா போதும், பரலோகம் போயிடலான்னா போக முடியாது. இருதயத்தில் சுத்தமாக இருந்தால் மாத்திரம்தான் போக முடியும். இதுதான் கிறிஸ்துவின் உபதேசம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். திருப்தி அடைகிற வாழ்க்கை எப்பொழுது உண்டாகும்? நிறைய பணம் வேணும், மேலானவைகளை நாடணும், எனக்கு நிறைய காசு வேணும், நான் பெரிய பணக்காரனாகணும், நான் செழிப்பாகணும், ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கிட்ட நீ செழிப்பாக மாறிடுவ. செழிப்பின் உபதேசம் பெருகி கொண்டிருக்கிறது. நீதியின் மேல் பசிதாக வேண்டும், பணத்தின் மேல் அல்ல, செழிப்பின் மேல் அல்ல. ஆத்தும பாரத்திலே, ஆத்தும தாகத்திலே நீதியின் மேல் பசிதாகமாக இருக்க வேண்டும். இதுதான் கிறிஸ்துவின் போதனை. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, பரலோக ராஜ்யத்தை தேட வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதுதான் கிறிஸ்துவின் உபதேசம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய பொக்கிஷங்களை பூமியிலே சேர்த்து வைப்பதல்ல, பரலோகத்திலே சேர்த்து வைக்கும்படி ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். பிசாசுகளை துரத்தவும் நோய்களை நீக்கவும் அதிகாரம் கொடுத்தார். இதுதான் கிறிஸ்துவின் உபதேசம். இன்றைக்கு அநேகர் சொல்லுகிற காரியம், பிசாசு இன்றைக்கு பூமியிலே இல்லை, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சகலத்தையும் ஜெயித்தார், இன்றைக்கு பிசாசை துரத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லுகிறார்கள். அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார், பரமேறினார். அதற்கு பின்பு ஊழியம் செய்த பேதுருவும் பவுலும் பிசாசுகளை துரத்தினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் அது என்ன போதனை? 1ஆம் நூற்றாண்டிலே அநேக பிசாசுகளை அப்போஸ்தலர்கள் துரத்தினார்கள், அற்புதம் செய்தார்கள். இன்றைக்கும் பிசாசுகளை நாம் துரத்த வேண்டும். இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்களை செய்ய வேண்டும். இதுதான் கிறிஸ்துவின் உபதேசம். அற்புதங்கள் இன்றைக்கு நடக்காது, இன்றைக்கு பிசாசுகளை துரத்த வேண்டியதில்லை என்று யாரும் சொன்னால் அது தவறான உபதேசம், கிறிஸ்துவின் உபதேசம் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். யோவான் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். யோவான் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே,
நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் இந்த உலகத்திலே பாடுபட்டு அடிக்கப்பட்டு நான் பரலோகம் போவேன், பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளன் உங்களுக்கு வருவார் என்று சொன்னார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் இல்லை, பரிசுத்த ஆவியானவர் தேவையில்லை, பரிசுத்த ஆவியானவர் இல்லவே இல்லை என்று சொல்லுகிறவர்கள் கிறிஸ்துவின் உபதேசத்தை உடையவர்கள் அல்ல. இயேசு கிறிஸ்து உபதேசம் பண்ணும்போது பரலோக வழியிலும் பரலோக வாஞ்சையிலும் ஜனங்கள் இருக்கும்படிதான் உபதேசித்தார். இன்றைக்கு உபதேசம் எப்படி இருக்க வேண்டும்? சத்தியத்தை அறிந்து கொண்டு பரலோக வழியிலே செல்வதற்கு ஒரு அடிப்படையாக ஒரு வழிமுறையாக இருப்பது தான் உபதேசம். வேதத்திலே மூல உபதேசம் என்று ஒரு 6 காரியம் இருக்கிறது. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 1, 2 வசனத்தை வாசிக்கும் பொழுது, செத்த கிரியைகளுக்கு நீங்களாக மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு. உபதேசம் ஒரு மனிதனை பரலோகம் கொண்டு செல்ல வேண்டும். உபதேசம் ஒரு மனிதனை பரலோக வாஞ்சையிலே நடத்த வேண்டும். உபதேசம் ஒரு மனிதனை நான் தான் அப்படிங்கிற பெருமையை கொடுக்கக்கூடாது. உபதேசம் ஒரு மனிதனை நான் தான் அப்படிங்கிற ஒரு பெருமையை கொடுக்கக்கூடாது. இந்த உலகம்தான் நிரந்தரம் அப்படிங்கிற இந்த உலக ஆசையை கொடுக்கக்கூடாது. எப்படி வேணாலும் வாழலாம், என்ன பாவம் வேணாலும் செய்யலாம், இயேசு மன்னிச்சிருவாருங்கிற அந்த இச்சையை தூண்டக்கூடாது. துணிகரமாக இருக்கக்கூடாது, நிர்விசாரமாக இருக்கக்கூடாது. தேவ பயபக்தி வேணும். ஒரு பயபக்தியோடே கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். கர்த்தர் அதைத்தான் விரும்புகிறார். பயத்துடனும் நடுக்கத்துடனும் கர்த்தரை சேவிக்க வேண்டும். அது மரியாதையாய் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். இவ்வளோ நேரம் பார்த்த காரியம் சத்தியம்னா என்ன, உபதேசம்னா என்ன அப்படிங்கிற வசனத்தை பார்த்தோம். வசனம்தான் சத்தியம். உபதேசம் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன வழியிலே நாம் நடப்பது, பரலோக வழியிலே நடப்பது, இதுதான் உபதேசம். சத்தியத்திலே உள்ள தவறுகள் எந்தெந்த டினாமினேஷனில் இருக்குது அப்படிங்கிறது மாத்திரம் சுருக்கமாய் ஒரு சில காரியங்களை சொல்லுகிறேன். நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம் என்னவென்றால், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்பவர்கள் 3 கடவுள் அல்ல, ஒரே கடவுள் 3 தன்மைகளில் செயல்படுகிறார். இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்லுகிறார், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொன்னார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமங்களினாலே என்று சொல்லப்படவில்லை, நாமத்தினாலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் ஒருவர் தான் 3 விதங்களில் செயல்படுகிறார். உலகத்தை உண்டாக்கின தேவன் பூமியிலே அவதாரம் எடுத்து வந்தார், அவர்தான் இயேசு கிறிஸ்து. மரித்து 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார், அவருடைய ஆவியை பூமியிலே தந்திருக்கிறார், அதுதான் பரிசுத்த ஆவி. மூவரும் ஒருவரே. இந்த திரித்துவ கோட்பாட்டை அறிந்து கொண்டிருக்கிறவர்கள் சத்தியத்திலே நிலை கொண்டிருக்கிறார்கள் என்று அர்த்தம். சத்தியத்திலே நிலை கொண்டிராத ஒரு சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். ரோமன் கத்தோலிக்கர்கள் சொல்லுகிற காரியம், இயேசுவையும் வழிபடுவார்கள், இயேசுவின் தாயையும் வழிபடுவார்கள். இது உபதேச கோளாறு அல்ல, சத்தியத்திலே உள்ள தவறு. இது உபதேச தவறு அல்ல, சத்தியத்திலே தவறு. யெகோவா விட்னஸ், யெகோவா சாட்சிகள் என்று சொல்லுகிறவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, பிதா ஒருவரே கடவுள். இயேசு கிறிஸ்து யாருன்னா பிதா உண்டாக்கின ஒரு படைப்பு. பிதா உண்டாக்கின ஒரு படைப்பு தான் இயேசு கிறிஸ்துன்னு சொல்கிறாங்க. பிதா ஒருவர் தான் கடவுள். இயேசு கிறிஸ்து யாரு? பிதா உண்டாக்கின ஒரு படைப்புன்னு சொல்கிறாங்க. இது தெய்வீகத்தையே அவமதிப்பதாக இருக்கிறது. இயேசு கடவுள் அல்ல என்று சொல்லுகிறார்கள். ஆகவே யெகோவா விட்னஸ் உபதேச பிழை அல்ல, இது சத்தியத்திலே பிழை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்லி ஜீசஸ், ஒன்லி ஜீசஸ் பிரிவினர் என்ன சொல்கிறாங்கன்னா, பிதா பூமியில் மனுஷனாக இறங்கி வந்தார் இயேசு. அந்த இயேசு பரமேறி போனார், பரிசுத்த ஆவியாக வந்துட்டார். 3 பேர் கிடையாது, ஒன்றாக தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க சொல்கிற காரியம் என்னென்னா, இயேசுவின் நாமத்தினால தான் ஞானஸ்நானம் கொடுக்கணும், பிதாங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது இப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே என்று சொல்லாமல் அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறார்கள். இது ஒரு தவறான காரியம். அதனால ஒன்லி ஜீசஸ் என்பது உபதேச கோளாறு அல்ல, சத்தியத்திலே உள்ள கோளாறு, சத்தியத்திலே உள்ள தவறு. அவர்கள் சொல்லுகிற காரியம் இயேசுவின் போதனைகளை விட வில்லியம் மரியம் பிரணாம் என்பவருடைய போதனையைத்தான் அதிகமாய் போதிக்கிறார்கள். அதனால் அவர்கள் சத்தியத்திலே பிழை உள்ளவர்கள். மார்மோனிசம் என்ற கோட்பாடு உள்ளவர்கள் சென்னையிலே சின்னமலையிலே என்எல்ஏஜி சர்ச்சுக்கு ஆப்போசிட்டில் அவங்களுடைய சர்ச் இருக்குது, மார்மோனிசம். அந்த சர்ச்சில் திருவிருந்து கொடுக்குறாங்க. திருவிருந்தில் திராட்சை ரசத்துக்கு பதிலாக தண்ணீரை கொடுக்குறாங்க. அவங்ககிட்ட போய் கேட்கும் பொழுது 2013 நான் அங்கே போயிருந்தேன். போகும்பொழுது
அங்கே போய் கேட்கும்போது நான் பழைய ஏற்பாட்டை படிக்கணுமா புதிய ஏற்பாட்டை படிக்கணுமான்னு கேட்டதுக்கு அவங்க என்ன ஒரு புக்கை என் கையில் கொடுத்தாங்க, நான் வச்சுருக்கிறேன். அனதர் டெஸ்டமெண்ட் போட்டிருந்துச்சு. அவங்க சொன்னாங்க மார்மோனிசத்தில் ஓல்ட் டெஸ்டமெண்ட் பழைய ஏற்பாடு வேண்டாம், நியூ டெஸ்டமெண்ட் புதிய ஏற்பாடு வேண்டாம், அனதர் டெஸ்டமெண்ட் மற்றொரு ஏற்பாடு உங்களுக்கு தருகிறோம். இது என்னன்னா அமெரிக்கா தேசத்தில் ஒரு பழங்குடியினர் மக்கள் மத்தியில் நடந்த ஒரு சம்பவத்தை எழுதி வச்சிருக்கிறாங்க. வெளிப்படுத்தப்பட்ட காரியமாக அதை சொல்கிறாங்க. மற்றொரு ஏற்பாடு அனதர் டெஸ்டமெண்ட்டை வச்சு தான் அங்கே பண்ணுறாங்க. மார்மோனிசம் என்பதும் கிறிஸ்தவ உபதேசம் அல்ல, அது சத்திய தவறுள்ள ஒரு சபை. 7ஆம் நாள் ஓய்வுக்காரர் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கிபி 1844 கிபி 1844 தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகிறாராம். எப்போ? கிபி 1844 தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகிறாராம். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே ஆண்டவர் இப்போ என்ன செஞ்சிட்டு இருக்கிறாருன்னா யார் யார் பாவத்தெல்லாம் மன்னிக்கலான்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாராம். யார் யார் பாவத்தை மன்னிக்கலான்னு ஆராய்ச்சி பண்ணுறாராம். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகிற காரியம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்த போது என்ன நடந்தது? தேவாலயத்தின் திரைச்சிலை மேலிருந்து கீழாக 2ஆக கிழிந்தது. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நுழைந்து போகும்படியான ஒரு வாய்ப்பை கர்த்தர் நமக்கு தந்தார். பிரதான ஆசாரியனாக இயேசு கிறிஸ்துவே பிதாவின் வலது பாரிசத்தில் இருக்கிறார். இதுதான் சத்தியம். இந்த சத்தியத்தை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார்கள், இயேசு பாவத்தன்மையுடன் தான் இந்த பூமியிலே பிறந்தார் என்று சொல்லுகிறார்கள். 7ஆம் நாள் ஓய்வுக்காரர் சொல்லுகிற காரியம் என்ன? இயேசு கிறிஸ்து பாவத்தன்மையுடன் தான் இந்த உலகத்திலே பிறந்தார் என்று சொல்லுகிறார்கள். இன்னொரு காரியம், நரகம் நித்தியமானதல்ல, இரக்கமுள்ள தேவன் அதை மாற்றி விடுவார். நரகங்கிறது கொஞ்ச காலத்துக்கு தான் இருக்கும், அதுக்கப்புறம் அது மாறிடும். நரகங்கிறது நித்தியமாக இருக்கிற ஒரு காரியம் அல்ல என்று சொல்லுகிறார்கள். இப்படி அநேக காரியங்கள் இருக்கிறது. இதையெல்லாம் உபதேச கோளாறுகள் அல்ல, இதெல்லாம் சத்தியத்திலே உள்ள தவறுகள். ஆனால் நாம் பேசிக்கொண்டிருக்கிற காரியம், நாம் தியானிக்கிற காரியமெல்லாம் என்னென்றால் உபதேச கோளாறுகள், உபதேசத்திலே உள்ள தவறுகள். சத்தியத்திலே எல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆண்டவராகிய தேவன் பூமியிலே மனிதனாய் அவதரித்து வந்தார். அவர் பாடுபட்டார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார். அவர் திரும்பவும் வரப்போகிறார். அவருடைய வருகைக்காய் காத்திருக்கிறோம். 2ஆம் வருகையிலே ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவோம். மணவாட்டியாகிய சபையை அவர் முதலாவது எடுத்துக்கொள்வார். இவை எல்லாவற்றையும் நம்புவது சத்தியத்தின்படி நடப்பது. ஆனால் உபதேசம் என்ற ஒன்று சத்தியத்தை ஒரு மனிதனிடத்தில் கொண்டு போய் பரலோக ராஜ்ய பாதையிலே நடத்துவது. இதிலே ஒரு சிலர் தன்னுடைய கோட்பாட்டுகளை பாரம்பரியங்களை பின்பற்றி தவறாய் வழி நடத்துகிறார்கள். இதுதான் உபதேச தவறுகள், தவறான உபதேசங்கள் என்று சொல்லுகிறோம். சத்தியத்தில் உள்ள தவறுகளை குறித்து நான் பேசுவதில்லை, அதுதான் சொல்லிட்டேன். ரோமன் கத்தோலிக்கர்கள், யெகோவா சாட்சிகள், ஒன்லி ஜீசஸ், மார்மோனிசம், 7ஆம் நாள் ஓய்வுக்காரர், இவர்களெல்லாம் உபதேசத்தில் உள்ள தவறுகள் என்று அநேகர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உபதேசத்திலே தவறு உள்ளவர்கள் அல்ல, அவர்கள் சத்தியத்திலே தவறு உள்ளவர்கள். இந்த உபதேசத்திலே முக்கியமாய் ஒரு காரியங்கள், ஊழியர்களை குறித்தும் விசுவாசிகளை குறித்தும் இன்றைக்கு அநேகமான விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு சாரார் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், திருமணம் பண்ணாம தான் ஊழியம் பண்ணணும், அதுதான் ஊழியம்னு சொல்றாங்க. இன்னொரு கூட்டம் சொல்றாங்க, கண்டிப்பா திருமணம் பண்ணி தான் ஊழியம் பண்ணணும் அப்படி சொல்றாங்க. ரெண்டுமே தப்பு. திருமணம் ஆகாம தான் ஊழியம் பண்ணணும் அப்படி சொல்றாங்க. திருமணம் ஆகாம தான் ஊழியம் பண்ணணும்னா பேதுரு திருமணமாகி தான் ஊழியம் பண்ணார். சாமுவேல் திருமணமாகி தான் ஊழியம் செய்தார். ஆனா ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, கண்டிப்பா கல்யாணம் பண்ணி தான் ஊழியம் பண்ணணும், திருமணம் பண்ணாதான் ஊழியம்னு சொல்றாங்க. இல்லை, பேதுரு திருமணம் செய்தார், ஆனால் பவுல் திருமணம் செய்யவில்லை. எலியா திருமணம் செய்யவில்லை. திருமணம் செய்து ஊழியம் செய்வது, திருமணம் செய்யாமல் ஊழியம் செய்வது அது முக்கியமல்ல. நம்முடைய பிரதிஷ்டை என்ன, அழைப்பு என்ன, கர்த்தர் நம்ம எப்படி அழைத்திருக்கிறார், அதன் அடிப்படையில் தான் செய்ய வேண்டுமே தவிர கல்யாணம் முடிச்சாதான் ஊழியக்காரன், கல்யாணம் முடிக்காம இருந்தாதான் ஊழியக்காரன் அப்படின்னு சொன்னால் தவறு. இது உபதேச கோளாறு, இது உபதேசத்திலே தவறு. விசுவாசிகளை பார்த்து சொல்லும் பொழுது நகையை கலட்டினாதான் பரலோகம் போக முடியும் அப்படின்னு ஒரு சாரார், இல்லை 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 கண்டிப்பாக நகை போட்டிருக்கணும், கண்டிப்பாக நகை போட்டு தான் ஆகணும்னு சொல்கிற ஒரு கூட்டம். ரெண்டுமே தவறு. நகை போடாமல் இருந்தால் தான் பரலோகம் போக முடியும்னு ஒரு கூட்டம். இல்லை இல்லை நகை போட்டால் தான் ஊருக்குள்ளே போக முடியும், 4 பேர் நம்மளை பார்த்தா என்ன நினைப்பாங்க, இப்படி நகை போடாமல் இருக்காங்களே, காதில் கழுத்தில் ஒன்றும் இல்லாமல் இருக்குதே அப்படின்னு நினைப்பாங்களே. அப்படிலாம் யாரும் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. இயேசுவை பற்றி அறிவிக்க போகிறோம். நம்ம காதில் கழுத்தில் போட்டிருந்தா என்ன, போடாட்டி என்ன, இயேசுவை தானே அறிவிக்க போகிறோம்.
நம்முடைய அழகை காட்டுவதற்காக தெருவில் போகிறோம். இந்த உலக ஆசையை வெறுத்து நகைப்படாமல் இருக்கிறாங்க. இவங்க தெருவில் போய் இயேசு நல்லவர் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஐயோ இவங்க நகைப்படாமல் இருக்கிறாங்களே, இவங்களை ஏற்றுக்கக்கூடாது அப்படின்னு யாரும் நினைக்க போகிறதே இல்லை. இது தவறான காரியம். நகை போடுவதும் போடாததும் அவரவர்கள் விருப்பம். இது அவரவர்கள் பிரதிஷ்டை பண்ணிக்கொள்வது, பிரதிஷ்டை பண்ணாமல் இருப்பது, அது அவரவர்கள் விருப்பம். ஒரு சிலர் குடும்பமாய் நாங்கள் நகையை போட்டுக்க மாட்டோம்னு இருப்பாங்க, அது அவர்கள் விருப்பம். இல்லை நான் நகை போட்டுக்குவோம், போட்டுக்குங்க, உங்கள் விருப்பம். நகை போடுவதோ நகை போடாததோ பற்றி வேதம் சொல்லவில்லை. ஆனால் நகையை கலட்டினதை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு சில இடங்களிலே வேதத்திலே நகை கலட்டினதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு சில இடங்களில் தவறு நடந்த போது கலட்டி இருக்கிறாங்க. எங்கே கலட்டி இருக்கிறாங்கன்னா, யாக்கோபுடைய பெண், யாக்கோபுடைய மகள் தீனால் கெட்டு போன போது அந்த இடத்துல நகையை கலட்டி என்ன செஞ்சாங்க, புதைச்சாங்க. அப்போ அந்த நகை போட்டு ஊருக்குள்ளே போனதுனால ஒரு தவறு நடந்து விட்டது என்று உணர்ந்து அவர்கள் நகையை புதைத்தார்கள். கன்றுக்குட்டி வழிபாடு செய்த போதும் அதே சம்பவம் தான் நடந்தது. நகையை கலட்டினார்கள். நகை எப்போ கலட்டினாங்க, ஒரு தவறு செய்த போது பரலோக வழியிலே போவதற்கு இது தடையாக இருக்குது என்று நினைத்து கலட்டினார்கள். அதே போல் பரலோக வழியிலே போகிறவர்கள், எனக்கு இது தடையாக இருக்கும், பரலோக உலக ஆசை எனக்கு வேண்டாம், பரலோக வாஞ்சல் நான் வாழ விரும்புகிறேன், எனக்கு எதுக்கு நகை அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்க இருப்பாங்க. இல்லை எனக்கு அது போடுறது பிடிக்கும், என் குடும்பத்தில் அதை போடலைன்னா விட மாட்டாங்க, தாராளமாக போட்டுக்கொள்ளலாம். நகையை போடாமல் இருந்தாலும் நகையை போட்டு கொண்டிருந்தாலும் ஆண்டவர் அதை பார்க்கவில்லை. இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள், அவர்கள் தான் பரலோக ராஜ்யம் போக முடியும். நகையை கலட்டினவங்கெல்லாம் பரலோக ராஜ்யம் போயிட முடியாது. நகையை போட்டிருக்கவங்கெல்லாம் பரலோகம் போக மாட்டாங்கன்னு எந்த சத்தியமும் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடுத்திருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியை உள்ளத்தில் பெற்றிருக்க வேண்டும். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களாக இயேசு இருதயத்தில் இருக்க வேண்டும். இதுதான் மிகவும் முக்கியம். சத்தியம் என்பது என்ன? வேதத்தில் எழுதப்பட்ட உண்மை. ஆண்டவராகிய தேவன் அவர்தான் பிதா. அவதாரம் எடுத்து பூமியிலே வந்தார், நமக்காய் அடிக்கப்பட்டார், ரத்தம் சிந்தினார், மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார், மீண்டும் வரப்போகிறார், பரலோக ராஜ்யத்தில் நம்மை சேர்த்துக் கொள்வார். இதுதான் சத்தியம். அந்த பாதையிலே நாம் நடக்க வேண்டிய வழிதான் உபதேசம். இந்த உபதேசம் எப்படி இருக்கணும்? எந்த மனுஷனையும் தவறான வழியில் நடத்திடக்கூடாது. ஒரு சபையின் உபதேசம் எப்படி இருக்கணும்? சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு பெருமை வந்துடக்கூடாது, சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு இச்சை வந்துடக்கூடாது, சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு உலகாசை வந்துடக்கூடாது, சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு நிர்விசாரம் வந்துடக்கூடாது, சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு துணிகரம் வந்துடக்கூடாது. அப்படி நாம் நடக்க வேண்டும். பயபக்தியாய் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை உண்டு, ரீரைட் ரூல்ஸ் ரீடைன் வேல்யூஸ். ரீரைட் ரூல்ஸ் ரீடைன் வேல்யூஸ். அப்படி என்றால் விதிகளை மாற்றலாம், ஆனால் மதிப்புகளை மாற்ற முடியாது. தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். விதிகளை மாற்றலாம், மதிப்புகளை மாற்ற முடியாது. ரீரைட் ரூல்ஸ் ரீடைன் வேல்யூஸ். ரூல்ஸ் என்பது உபதேசம், வேல்யூஸ் என்பது சத்தியம். ரூல்ஸ் என்பது உபதேசம், வேல்யூஸ் என்பது சத்தியம். இதிலே மிக முக்கியம் என்னவென்றால் சத்தியம். சத்தியம் மாறவே கூடாது. சத்தியம் மாறவே கூடாது. அதில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்க மாட்டார். சத்தியம் மாறவே கூடாது. ஆனால் உபதேசத்திலே ஒரு சில குறைவுகள் இருக்குமானால் அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். ரீரைட் ரூல்ஸ், ரீரைட் பண்ணிக்கொள்ளலாம். டாக்டரினை ரீரைட் பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் சத்தியத்தை ரீரைட் பண்ண முடியாது. அது எப்பொழுதும் நிலையானது. ரீரைட் ரூல்ஸ் ரீடைன் வேல்யூஸ். அந்த மதிப்புகளை, அந்த சத்தியத்தை, அந்த உண்மையை, அந்த ட்ரூத்தை மாற்ற முடியாது. வேதத்தில் எழுதப்பட்ட அனைத்தும் சத்தியமே. கர்த்தருடைய வசனம் அனைத்தும் சத்தியமே. அந்த சத்தியத்தின் பாதையிலே பரலோகம் கொண்டு செல்வதற்காக ஒவ்வொரு ஸ்தாபனங்களும் உபதேசங்களை வைத்திருக்கிறார்கள். அதில் உள்ள குறைகளை மாற்றி நிறைவாய் மாற்ற வேண்டும். அது ஜனங்களை தவறான வழியிலே நடத்தக்கூடாது என்பதை தான் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம், தியானித்து கொண்டிருக்கிறோம். வேதத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகள் சத்தியம், அதை விளக்கி சொல்லுவது உபதேசம். பரலோக வழியிலே நடத்துவது உபதேசம். இதுதான் வித்தியாசம். சத்தியம் என்பது வேதவசனம், உபதேசம் என்பது அது விளக்கி சொல்லுகிற மனிதனுடைய முயற்சி தான் உபதேசம். அது சரியான வழியிலே இருக்க வேண்டும். எல்லாரும் கண்ணில் மூடி ஜெபிப்போம். பரலோக தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே சத்தியத்தை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் அறிந்து கொள்ள நீர் தந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரன். சத்தியம் என்பது உம்முடைய வார்த்தை, உபதேசம் என்பது பரலோக பாதையிலே சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படியாய் மனிதனுடைய முயற்சி. இதிலே உள்ள தவறுகளை மாற்றி, தவறாயிருக்கிறவர்கள் அதை மாற்றிக்கொண்டு சரியாய் மாறும்படியாய் கர்த்தர் இரக்கம் செய்வீராக. ஆண்டவரே, உபதேசத்திலே சரியாய் இருக்கிறவர்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு சில குறைகள் இருக்குமானால் அதை மாற்றிக்கொள்ளும்படியாய் கர்த்தர் இரக்கம் செய்யுங்க.
ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எப்படி ஆகிலும் எல்லா மனிதரும் ரட்சிக்கப்பட்டு பரலோக ராஜ்யம் சென்றடைய கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே இந்த சத்தியத்தை உணர்ந்து கொள்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.